அனைவருக்கும் வணக்கம். மறவன் ஊடகம் சார்பாக பூலித்தேவர் மக்கள் முன்னேற்ற கழகத்தின் மாநில செயலாளர் அண்ணன் சிறுவை பழனித்தேவர் அவர்களிடம் ஒரு சில கேள்விகள். அதாவது நெல்லையில் ஒரு வாரங்களுக்கு முன்னாடி நடத்தப்பட்ட கொலை, சுஜித் பண்ண கொலையை சம்பந்தமாக புதிய தமிழன் கட்சியுடைய தலைவர் கிருஷ்ணசாமியுடைய பையன் வேண்டுமென்றே ஒரு சமுதாயத்தை வன்மத்தோடு பேசி சாதி கலவரை தூண்ட வேண்டும் என்று அவனது பொது மேடைகளில் பேசிய பேச்சு மிக தரமற்றது. அதை பற்றி அண்ணன் பழனித்தேவரிடம் ஒரு சில கேள்விகள். அண்ணா, உங்களுடைய பதில் என்னென்னா சொல்லுங்கள். உலகெங்கும் வாழும் முக்கோணத்தோர் சொந்த பந்தங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். இப்போ இந்த கொலை சம்பந்தமாக புதிய தமிழகம் கட்சி தலைவர் கிருஷ்ணசாமியோடைய பையன், அவன் பேர் என்ன பேர்? ஷியானா. அவன் பேர் கூட தெரியாது, நாதாரி. அந்த நாதாரி கொலை நடந்தது ஒரு 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 காதல் விவகாரம். ஒரு பையன் ஆத்திரத்தில் கொலை செஞ்சுட்டான். அந்த கொலையை கண்டித்து நடத்த வந்த போராட்டத்தில் அந்த கொலையாளியை கைது பண்ணு, இல்லை கொலைக்கான தண்டனையை இது பண்ணுன்னு சொல்லி பேச வரணும். இவன் திட்டமிட்டு இந்த தேவர் சமுதாயத்தை மட்டும் பேசணும், தேவர் சமுதாயத்தை மட்டும் இழிவாக பேசணும். வன்மத்தோடு, சாதிய வன்மத்தோடு திருநெல்வேலியில் சாதி கலவரத்தை தூண்ட வேண்டும் என்ற ஒரே எண்ணத்தில் முக்கோணத்தோர் எல்லாம், தேவர்கள் எல்லாம் ஒரு ஒரு தீவிரவாதிகள் போலவும், ஒரு ஏதோ வெள்ளைக்காரனுக்கு அவன் வாயாலே சொல்லிட்டான், வெள்ளைக்காரனுக்கே பயப்படாத ஜாதி அப்படின்னா உண்மையை ஒத்துக்கிட்டான். அதை நான் அவனை வரவேற்கிறேன். வெள்ளைக்காரனுக்கே பயப்படாத ஜாதி நீயே சொல்லிட்டா, உனக்கு எப்படிடா நாங்கள் பயப்படுவோம்? நியாயம் இருக்கா? இப்போ இந்த கொலையை நாங்கள் யாரும் ஆதரிக்கலை. கொலை தீர்வாகாது. கொலை செய்த பையன் கண்டிப்பான முறைக்கு எந்த சமூகமாக இருந்தாலும் தண்டிக்கப்பட வேண்டும். அதுக்கு நாங்கள் ஆதரவு கொடுக்கோம். அதை விட்டு கொலை செய்த பையனை விட்டு அந்த செய்த தாயாரையும் தகப்பனாரையும் கேஸில், இந்த வழக்கில் சேர்க்க வேண்டும் என்று கொலையை பத்தி அந்த மேடையில் பேசல. அவன் கொலையை பத்தி அவன் வந்த நோக்கமே, இப்ப ஐயாவுக்கு செல்வாக்கு அந்த சமூகத்தில் இழந்து விட்டார். ஒரு தடவை எம்எல்ஏவா இருந்தார், சுயேட்சையா நின்னாரு. அந்த செல்வாக்கில் அந்த மக்கள் மத்தியில் செல்வாக்கு இருந்துச்சு, கூட்டணி கட்சியில் சீட்டுகளை கொடுத்தாங்க, வச்சாங்க. இப்போ சுத்தமாக அந்த செல்வாக்கு இழந்து விட்டார். அவர் சமூகமே அவரை மதிக்கவில்லை. காரணம் அவர் யாருங்கிறத அவர் புரிஞ்சுக்கிட்டாங்க. இல்ல அவருமே அப்பாவுமே ஒரு காலத்துல சாதி கலவரத்தை இல்ல அவரை புரிஞ்சு இப்போ ஒதுக்கி விட்டுட்டாங்க. இதை அவங்க அப்பா 90-95 காலகட்டத்தில் எதை கையில் எடுத்து இந்த ஒற்றுமையாக வாழ்ந்து கொண்டு இருக்கிற சமுதாயத்தை தூண்டிவிட்டு வன்மத்தை விதைத்து ஆங்காங்கே கொலை கலவரங்களை உருவாக்கி கச்சை வழக்கி தன் வாயில் அள்ளி போடுறதுக்காக கச்சை வளர்க்க வேண்டும் என்று என்ன முடிவு எடுத்து செஞ்சு இந்த மக்களை, சமத்துவமாக வாழ்ந்து கொண்டிருந்த மக்களை சீரழித்து எதிரிகளாக சித்தரித்தாரோ, அதே வேளையை இப்போது நெல்லையில் அவர் பையன் செய்ய அனுப்பிச்சு விட்டுருக்கிறார். தீப்பந்தம் போல் தீய கொளுத்தி விடுறதுக்கு தீப்பந்தம் கொடுத்து நெல்லைக்கு அனுப்பி விட்டுருக்காரு. இதை ஒருபோதும் புலித்தேவர் மக்கள் முன்னேற்ற கழகம் அனுமதிக்காது. இந்த நேரத்தில் புதிய தமிழகம் தலைவர் கிருஷ்ணசாமியின் மகன் ஷியாம் கிருஷ்ணசாமியை வன்மையாக கண்டிக்கிறேன். இன்னும் இந்து நோக்கத்தோடு தென் தமிழகத்திலே வன்மத்தோடு, சாதி வன்மத்தோடு நீ பேசுவாயானால் நீ வேற விளைவுகளை சந்திக்க வேண்டிய நேரிடும். இதை மறந்துவிட வேண்டாம். இவர் மீது ஒரு சில இயக்கங்கள், முக்கோணத்தோர் சமுதாய இயக்கங்களும் புலித்தேவர் மக்கள் முன்னேற்ற கழகமும் நேற்றைய தினம் கூட திருநெல்வேலி மாவட்ட ஆணையரை சந்தித்து கம்ப்ளைண்ட் மனு கொடுத்திருக்கிறோம். இவர் மீது கண்டிப்பான முறையில் தமிழக அரசு முன்னெடுத்து காவல்துறையும் வழக்கு பதிவு செய்து குண்டர் சட்டத்தில் கைது செய்ய வேண்டும் என்று இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். இல்லை என்றால் வரும் வெள்ளிக்கிழமை அனைத்து முக்கோணத்தோர் சமுதாயத்தின் சேர்ந்து புலித்தேவர் மக்கள் முன்னேற்ற கழகம் திருநெல்வேலியில் மிகப்பெரிய போராட்டத்தை முன்னெடுக்க இருக்கிறோம் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன். வேற கேளுங்க. இன்னும் ஒரே ஒரு அண்ணா ஒரு பதில். காவல்துறை உங்களால் அடக்க முடியல, நீங்க ஒதுங்கிக்கோங்க, நாங்க பாத்துக்கிறோம். இதுல இருந்து என்ன தெரியுது? அவன் காவல்துறையே மதிக்கல. காவல்துறை ஒதுங்கிட்டா இவன் என்னவாங்கிறது அவனுக்கு தெரியாம பேசுறான். காவல்துறை இருக்க போய் தான் நீ இந்த மேடையில் நின்று பேசிட்டு திருநெல்வேலி சந்திப்புல அது முக்கோணத்தோர் கூடி நிற்கிற இடத்துல காவல்துறை இருக்க போய் தான் நீ பேசி கொண்டு போயிருக்கிறாய்.
இல்லை என்றால் நீ போயிருக்க முடியுமா என்று உணராமல் காவல்துறை விலைக்கு கொண்டா இவர் என்னத்தையே கிழிச்சிருவாராம். ஒரு ஆணியும் புடுங்க முடியாது என்பதை நான் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். காவல்துறை என்ன செய்யறது கேட்டுக்கிட்டு. இப்போ அவர் அப்பா தான் அந்த பையனை அனுப்பி விட்ருக்கான்னு சொல்ல வரீங்களா இப்படி? நிச்சயமாக உறுதியாக ஒப்பந்தான். நான் செயல் இழந்து விட்டேன். இனி இந்த சமுதாயம் என்ன நம்பாது. நீ போய் என்னத்தையா சின்ன பழத்தனமா என்னத்தையா பேசி வன்முறையை தூண்டி விட்டுட்டு வா. அதுக்கப்புறமா நம்ம பின்னால யாரும் வருவோம், நம்ம ஓட்டு அரசியல் நடத்தலாம், நம்ம வாயில கொஞ்சம் அரிசி அள்ளி போடலாம் அப்படி என்று திட்டமிட்டு பையனை அனுப்பி விட்டுருக்காங்க. அவங்க சமுதாயத்திலே ஒரு சில தலைவர்கள் நேற்றுலாம் வந்து மேடையில் பேசும்போது அவன் என் சாதியே கிடையாது கிருஷ்ணசாமி அப்படின்னு சொல்லுவாங்க. அது உண்மை. அது அவங்க வாயால சொல்லட்டும், நாம அதை சொல்ல வேண்டாம். ஜாதியை நம்ம பேசல. நம்ம எந்த ஜாதிக்கும் எதிரானவர்கள் இல்லை நான் சாதி சொல்லலை. அவங்க சாதிக்குள்ளே அந்த ஆளுக்கு அந்த ஆளை பிடிக்கலன்னு முறையில் சொல்ல வரேன். ஆமா, அதுதானே இப்ப விதைக்கிறான். பிடிக்க வைக்கிறதுக்கு தான் வன்மத்தை தேவர் சமுதாயத்தை இழுத்தா அத்தனை பேரும் கை தட்டுவான். 4 பேர் கை தட்டுவான் பார்த்தீங்களா? இந்த கைத்தட்டலுக்காகவும் இந்த வன்மத்தை தூண்டி விட்டு வன்முறை கலவர பூமி ஆக்குனா கிருஷ்ணசாமி வாழ்கன்னு சொல்லுவான் 4 பேருங்கிறதால அவன் 95 வையா அதை தான் பண்ணி வந்தாரு. இப்போ அதை பையனை வச்சு அந்த புகழை திரும்ப கலவர பூமி ஆக்கி சேர்க்க நினைக்கிறார். இதை வன்மையாக கண்டிக்கிறேன். புலித்தேவர் மக்கள் முன்னேற்ற கழகம் வன்மையாக கண்டிக்கிறது. சாதியை நாங்க பார்க்கல. சாதி பார்ப்பவன் சண்டாளன் என்று சொன்ன உத்தமர், தேசிய தலைவர், எங்கள் தெய்வம் ஐயா பசும்பொன் சித்தர் முத்துராமலிங்க தேவர் அவருடைய கொள்கையை நாங்கள் கடைபிடிக்கிறோம். சூப்பர்.